ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ஈஸியாக எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்யறதுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். சர்க்கரை எடுத்த அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கெட்டி இல்லாத கிண்டி விட்டுக்கணும். கெட்டி இல்லாத நல்லா கிண்டி விட்டாச்சு. நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றுறதுக்கு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். டம்ளரில் நெய் தடவிட்டேன். இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு 3/4 டம்ளர் ஊற்றினா போதும். எல்லா டம்ளர்லையும் ஷேர் பண்ணி ஊற்றிட்டேன். இது மாதிரி 3/4 டம்ளர் ஊற்றி வச்சாதான் அது பஃபியாக உப்பி வரும்போது திட்டமாக இருக்கும். கேக்கெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி வெறும் குக்கரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச டம்ளரெல்லாம் ஒன்றோட ஒன்று இடிக்காமல் இது உள்ளார வச்சிடலாம். இது மாதிரி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடியில் உள்ள பெல்ட்டை எடுத்துடணும், விசிலையும் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். தீயை கம்மியாக வச்சுட்டு வேக வச்சிடலாம். நம்ம குக்கரில் மாவு ஊற்றி வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேக்கு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பஃபியாக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு ஸ்பூனோட அடிப்பாகத்தை விட்டு குத்தி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஒட்டாத வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லா டம்ளரையும் வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ லேசாக கொஞ்சமாக அடியில் கொஞ்சம் தட்டி விட்டாவே போதும். கேக் கையில் வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் வீட்டிலே செஞ்ச கப் கேக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.